தேவ ராஜ்யத்தினுடைய செய்தி, சுவிசேஷம் என்பது வேற ஒரு பெரிய செய்தி அல்ல. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். என்னை மீட்டுக் கொள்ள வரப்போகிறார். இதுதான் ராஜ்யத்தின் செய்தி. ஒன்னும் பெரிய காரியங்கள் அல்ல. மணிக்கணக்கா போய் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண வேண்டியது அல்ல. நீயும் நானும் பாவியாயிருந்தோம், என்னை மீட்ட தேவன் உன்னையும் மீட்க விரும்புகிறார். அதுதான் தேவ ராஜ்யத்தின் செய்தி. ஒரு சாராம்சத்தை மாத்திரம் பவுல் பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். மீட்கப்பட்டவனாய், அழைக்கப்பட்டவனாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், தேவனாலே அனுப்பப்பட்டவனாய் பவுல் சொல்லுகிறான். இந்த செய்தியை சுமந்து கொண்டு ஓடுகிறான். எப்படிப்பட்ட சூழல்கள்? அப்போஸ்தலர் 20:19 போடப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், வெகு மன தாழ்மையோடும். பாருங்க, ஒரு செய்தியை கொண்டு போகிறவன் எப்படி கொண்டு போகிறான் சொன்னா, வெகு மன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும். யூதருடைய தீமையான யோசனைகளினால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்த பிரயோஜனமான ஒன்னையும் நான் உங்களுக்கு என்ன செய்யல, மறைக்கல. மனம் திரும்புவதை குறித்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வீடுகள் தோறும் பார்க்கிற ஆட்கள் இடத்துல பேசுகிறான், இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமானவைகள். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, நீ தேவ பிள்ளையாய் மீட்கப்பட்டிருக்கிறாய். பவுல் சொல்லுகிறான், அவர் என்னை மீட்டுக் கொண்டார், அவர் எனக்காக மரித்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் செய்தியை நான் கொண்டு போகட்டும். எந்த சூழலிலும் எல்லாரிடத்திலும் பேசுகிறான். அந்த வசனங்களை தொடர்ந்து 21 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவ ராஜ்யத்தின் செய்தியை கிறிஸ்துவை என்ன செய்கிறானா, சாட்சியாய் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறார். என்ன செய்கிறோம்? இயேசு வருவார், இயேசு வருவார் என்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்ப இயேசு வருவார், எப்ப வருவார்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு நாள்ல வருவார். அந்த நாள் எப்பன்னு சொன்னா மத்தேயு 24:14 சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது இயேசு வருவார். இயேசு எப்ப வருவார்னு சொன்னா, நீங்களும் நானும் வேலை செய்தாக வேண்டும். நீங்களும் நானும் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை ஜனங்களுக்குள்ளாய் கொண்டு போக வேண்டும். இயேசுவினுடைய மகிமையை, இயேசுவினுடைய வல்லமையை நாம் பேசியாக வேண்டும். ஏன்னா இந்த சுவிசேஷம் கடைசி மனுஷனுக்கு அறிவிக்கப்படுகிற நாளிலே இயேசு வருவார். ஓடணும். செய்தியை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? ஓடணும். மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டி சபையை சந்திக்க வரணும் சொன்னா, மணவாட்டி என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அந்த செய்தியை சுமந்து கொண்டு ஓட வேண்டும். அப்போஸ்தலர் 8 வாசிக்கிற போது 4வது வசனம் சொல்லுகிறது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். சிதறடிக்கப்பட்டிருக்கிறான், போராட்டத்துக்குள்ளாய் கடந்து போயிருக்கிறான், ஓடுகிறான். போகிற இடமெல்லாம் என்ன செய்கிறானா, தேவ ராஜ்யத்தினுடைய அந்த வார்த்தையை விதைத்துக் கொண்டே போகிறான். கடந்த நாட்கள்ல கூட நாங்க பாருங்க, அந்த கொச்சின் போகும்போது ஆலப்புழா பகுதிகளிலே போகிற போது அந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய ஆலயங்கள், அத்தனை பிரம்மாண்டமான ஆலயங்கள் எழுப்பப்பட்டு இருந்தது. பட்டணம் முழுவதும் ஆலயம் தான். பார்க்கிறெல்லாம் தேவனுடைய ஆலயங்களினாலே நிரம்பி இருந்தது. எப்படி இது சாத்தியமானது? ஒரே ஒரு மனிதன், தோமாவினுடைய ஓட்டம். இந்த பட்டணத்தில் வந்து இறங்கி அவன் போகிற இடங்களெல்லாம் போய் கடந்து போய் பார்த்த போது எத்தனை பாடுகளுக்குள்ளாய், உபத்திரவங்களுக்குள்ளாய் தேவ ராஜ்யத்தினுடைய செய்தியை கொண்டு வந்த நிமித்தம் இன்றைக்கு அந்த பட்டணங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடையவைகளாய் மாறி இருக்கிறது. சொன்னா ஒரு மனுஷன் அதை செய்ய முடியுமானால், ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆதி திருச்சபை அதை செய்கிறது. ஓடுகிறார்கள். அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, தேவராஜ்யத்தின் செய்தியை பிரசங்கிக்கிற போது விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, ஜனங்கள் குணமாக்கப்படுகிறார்கள், பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. 8வது வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற்று. பட்டணத்தை எது சந்தோஷப்படுத்துகிறது? பட்டணத்தின் குடிகளை எது சந்தோஷப்படுத்துகிறது சொன்னா, தேவ ராஜ்யத்தினுடைய செய்தி கொண்டு போக வேண்டும்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்மால என்ன செய்ய முடியல? தேவராஜ்யத்தை குறித்து பேச முடியல, தேவராஜ்யத்தை ஜனங்களிடத்துல கொண்டு போக முடியல. வெட்கப்படுகிறான், தயங்குகிறான், பயப்படுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க இப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பான். தேவன் எதிர்பார்க்கிறவைங்க சொல்லணும், கொண்டு போகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க மார்க் 8:38 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டணம் ஒன்றுமில்லாதது, விபச்சாரம் நிறைந்தது, பாவம் உள்ள ஒரு சந்ததி. இந்த சந்ததியிலே என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை அவர் என்ன செய்வாராம்? வரும் நாளிலே எப்படி வருவாராம்? பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராய். பாருங்க, ஆயிரமான தூதர்களோடு கூட அவர் இறங்கி வருகிற போது வெட்கப்படுவாராம். வெட்கப்பட்டு என்ன சொல்லுவாரு? உன்னெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குன்னு. என்ன சொல்லுவாரு? ஆளுங்க சொல்றாங்கல்ல, உன்னை வளர்த்தது 4 கழுதையை வளர்த்துருந்தா கூட என்ன செய்யும்? உன்னை பெற்றதுக்கு வெக்கப்படுவாராம். உன்னை என் பிள்ளைன்னு சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குது, உன்னை ஊழியக்காரன் சொல்ல வெக்கமா இருக்குது, உன்னை வேலைக்காரன் சொல்ல வெக்கமா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்கள் குறித்து ஒன்றும் பேசாத போது, நீ வெட்கப்படுகிற போது அவர் சொல்லுகிறார், பிதாவின் மகிமை பொருந்தினவராய் அவர் வருகிற போது நம்மை குறித்து அவர் என்ன செய்வாரா? அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவார், வெட்கப்படுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் வெளியரங்கமாகப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை தெரியும், அவருடைய அதிகாரம் தெரியும், அவருடைய மகத்துவம் தெரியும், ராஜரீக தேவனுடைய சகலவிதமான ஆளுகை நமக்கு தெரியும், அவருடைய மேன்மை தெரியும். எல்லாம் தெரிந்த தேவன் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கிட்டு சொன்னார், நான் உன் கூடவே இருப்பேன் என்றார். அவ்வளவு பெரிய தேவன் கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? வெட்கப்படுகிறோம், பயப்படுகிறோம். பவுல் சொல்லுகிறான் ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவே மாட்டேன்னு சொல்றேன். ஆண்டவரை குறித்து பேசுகிறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன் சொன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஒரு பெரிய பலனை தரும், மீட்பை தரும், விடுதலையை தரும். அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் பேசுவேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமையாக இன்றைக்கு தேவ பிள்ளைகள் பேசியாக வேண்டும். எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எத்தனை உதவிகள் செய்திருக்கிறார், எவ்வளவாய் தூக்கி எடுத்திருக்கிறார், எங்கிருந்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார், எத்தனை சிறைகளை உடைத்திருக்கிறார். தேவனுக்கு நாம் இன்றைக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமா?